ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கிட். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஸ்டார்ட் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் லைக் கருடன் மூவி தான். ஸோ கருடன் மூவி நான் பார்த்துட்டேன். ஸோ கருடன் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் அந்த ரிவ்யூ பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் பார்க்கல. சரி, ஓகே, கருடன் மூவி எப்படி இருக்குன்னு நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. லைக் சின்னதாக ஸ்பாய்லர் இல்லாமல் அப்படின்னா வந்துட்டு இந்த ரிவ்யூ நீங்கள் பாருங்கள். ஓகே, இது உங்களுக்கான லெட்ஸ் கோ ஃபார் தட். அந்த ஒரு கிளிம்பீஸில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான். ஸோ நான் கிளிம்பீஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரிவ்யூ கிடையாது, டீ கோட் மாதிரி. ஸோ அது வந்துட்டு இருக்குது. அதையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு உன்னி கிருஷ்ணனுக்கும் அண்ட் லைக் வந்து நம்ம சசிகுமாருக்கு அவருக்கு வந்துட்டு ஒரு வேட்டை நாய் மாதிரி. ஸோ வேட்டை நாய் என்ன அப்படின்னா அந்த கிளிம்பீஸ் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வேட்டை நாய் மாதிரி தான் இவர் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ உன்னிகிருஷ்ணன் அவருக்கு வந்துட்டு அதில் பொதுவாக காமிச்சிருப்பாங்க. பொதுவாக வந்துட்டு இவங்களுக்கு ஒரு இதுனா இவர் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் வந்துட்டு படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உன்னிகிருஷ்ணன் இருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு தான் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 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 ஹெல்ப்பர் மாதிரி. இட்ஸ் லைக் உயிரை கொடுக்குற ஒருத்தன், ஒரு 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 கர்ணன் மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு டைமில் ஒரு பிரச்சனை, இட்ஸ் லைக் இவ்வளோ பேர் குடும்பமாக ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையில் இவங்க எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி இதுலேருந்து முன்னேறி வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காமிக்கிறது தான். ஆனால் அதுவே வந்துட்டு எப்படின்னா இவரோட அந்த கதை, அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல. ஸோ இவரோட திரைக்கதை கதாபாத்திரம் இந்த நம்ம சூரியோடது இட்ஸ் லைக் ஒரு நார்மலான ஒரு பர்சன். பட் ஆனால் யார்கிட்டையும் ஓவராக இது பண்ண மாட்டார். பேசுறது கூட வந்துட்டு அவர் ஓகே சொன்னாதான் டக்கு டக்கு டக்குன்னு பேசுவார். ஸோ உண்மை சொல்லணும் அப்படின்னா பொய்னா வந்துட்டு சொல்ல மாட்டார், உண்மை மட்டும்தான். அதுவும் அவர்கிட்ட மட்டும் சொல்லுவார். ஸோ அவர் எங்கே வந்தாரோ அவர்கிட்ட வந்துட்டு சரசரசரம் அந்த உண்மையை வந்துட்டு பேசிட்டே இருப்பாரு. இதை பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து என்னடா இது நடக்குது இங்க அந்த மாதிரி இருக்கும். காலையில் கத்தி கைமா தெரிஞ்ச பிள்ளைய காப்பாற்றி சைக்கிள் கூட்டிட்டு போனப்போ குறை விட்டு குறுக்கு வந்து வழி மறைச்சு சின்ன பிள்ளை பார்க்காம கத்தி எடுத்து குத்த வந்தாங்க. அண்ணே வேண்டானே பாம்பளை ஏதோ அப்போ செத்து பண்ண ஆத்தத்தில் பண்ணி விட்டு காலை பிடிச்சி கெஞ்சிங்க. நான் காலை பிடிச்சி அந்த ஆள் கீழே வந்துட்டு நான் காலை விட்டு என்ன அடி நடிச்சாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன். பச்சை பிள்ளைய விட்டு எவ்வளவு கெஞ்சி பார்த்தீங்க. கடைசி வரைக்கும் நான் சொல்ற காலையில் வாங்காம அந்த பிள்ளைய கொண்டு அவன் முண்டிக்கிட்டு இருந்தேன். பாப்பா நீ அந்த பக்கம் திரும்பி சொல்லிட்டு அவன் தலையை பிடிச்சி தரவான் இழுத்து போய் ஓய்க்கு மரத்தில் விட்டு காயத்து கலக்கப்பட்டு இருக்கு 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 கொண்டே விட்டீங்க. ஐயா உங்களுக்கு கூட நேற்று கொள்ளாண்டு பார்த்தீங்க, முடியலைங்க. இன்டர்வல் பிளாக் வந்துட்டு தெருக்க விட்டுட்டாங்க, வேற லெவலு அப்படி மாதிரி ஓவர் சீனாக இருக்கு. இன்டர்வல் பிளாக் வந்துட்டு செம்மையாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஹைப்பு தான் செம்மையாக இருந்துச்சு. வெற்றிமாறன் சாரோட ரைட்டிங் இருந்தாலுமே வந்துட்டு அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண அந்த டேரக்டர், ஸோ அந்த திரைக்கதை வந்துட்டு கரெக்டாக அமைச்சாதான் படம் என்னதான் இருந்தாலும் ஹிட் ஆகும். கதை நல்லா இருந்தாலும் சில படம் சொல்லுவது பார்த்தீங்களா, கதை நல்லா இருந்துச்சியா, ஸ்க்ரீன் பிளே அது அப்படி மாதிரி. ஸோ ஸ்க்ரீன் பிளே ஏன் அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் பிளே நம்ம தூங்கக்கூடாது. ஸ்க்ரீன் பிளேல நம்ம தூங்காமல் இருந்தால் தான் அது படம். ஸ்க்ரீன் பிளே தூங்கிட்டோம்னா அது என்ன படம் அப்படி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் பெருமைக்கு சொல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டேன், 40 கதையில் நான் தூங்கிட்டேன். ஆனால் இந்த இது வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே நம்ம தூங்கலை, அந்த அளவுக்கு செம்மையாக ஒரு படமாக இருந்துச்சு. இந்த கதை கன்னடத்தில் வந்துட்டு ஒரு வந்துட்டு பட்டயம் அந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு பழைய காலத்து ஒரு கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடம், ஒரு புறம்போக்கு இடம் மாதிரி கிடக்குது. ஆனால் கோவிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடம் வந்துட்டு இவ்வளோ ரேட்டுக்கு போகும். ஸோ அதை வந்துட்டு எடுத்து விற்று ஸோ காசாக்கிறதுக்கு இதெல்லாம் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாம் என்ன வழி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணுற சாக்கில் வந்துட்டு நிறைய பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே ஒரு சைடில். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் வேற ஒரு பர்சன். அந்த பர்சன் யாரு அண்ட் அதை எப்படி சூரி கண்டுபிடிச்சாரு, அதை எப்படி சசிகுமார் கண்டுபிடிச்சாரு, அண்ட் அதுக்கு இடையில வந்துட்டு யாரெல்லாம் இறந்தாங்க, அதுக்கு நடந்த விஷயங்கள் என்ன, அசுரன்ல வர மாதிரி டெத் வியூஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழுக வச்சிடும். ஸோ அந்த மாதிரி அண்ட் இன்டர்வல் பிளாக்ல நடந்த செம்ம பெரிய அந்த ட்விஸ்ட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு இன்டர்வல் தாண்டி போகும்போது சம் டேக்ஸ் த ரிவெஞ்ச். ஸோ அந்த ரிவெஞ்ச் எல்லாம் எப்படி இருக்கும்போது அந்த ரிவெஞ்சுக்கு வந்துட்டு சூரியன் எல்லாம் பயன்படுத்தினாரு. அண்டு யுக்தி சொல்கிறேன், யுக்தி அந்த தந்திரம். ஸோ அதை எப்படிலாம் பயன்படுத்தினாரு. அண்ட் அப்படியே கட் பண்ண வந்துட்டு இதில் இந்த சசிகுமார் அவரோட ஒய்ஃப் கேரக்டர் செம்ம பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா முக்கியமாக நோட்டபுளாக இருக்குது உண்மையிலே பார்க்கும்போது வந்துட்டு. அண்ட் அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு உன்னிகிருஷ்ணன் அவரோட ஒய்ஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் அவன் என்ன பெரியவனா, அவனு தான் எல்லாமே வா. ஸோ அந்த மாதிரி அண்ட் அதெல்லாம் சேர்த்து வச்சு 2 ஃப்ரெண்ட்ஸு ஸோ எப்படி பிரிகிறாங்க, எப்படி சேர்றாங்க, இதெல்லாம் தாங்க ஒரு கதை. ஸோ இது வந்துட்டு அவங்க சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறது ட்விஸ்டோட வரும். மொரட்டு விசுவாசி சார். அப்புறம் அண்ணனே என்னடா இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க.
அடங்கப்பா. எனக்கு ஆனால் உண்மையிலே செம திருப்திங்க இந்த படம் பார்க்கும்போது. ஸோ என்னதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை அது இதுன்னு சொன்னாலும், இது வந்துட்டு அந்த மாதிரி படம் இந்த மாதிரி படம்னு சொன்னாலும், ஒரு திரைக்கதையை கொண்டு வந்து ஒரு கதையை கொண்டு வந்து அதுக்கு ஒரு செம்மையான திரைக்கதையை அமைச்சு அந்த படத்தை வந்துட்டு வேற விதமாக வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஒரு இன்டர்வியூட நான் பார்த்தேன். நான் வந்துட்டு காக்கி சட்டை படத்தை வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவருக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைக் வந்து அவரை ஒரு சின்ன சின்ன சம் டெக்னிக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், சம் சிஜிஸ், சம் விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு லைக் அப்படியே ஒரு ஆக்ஷன் ஹீரோ இதுதான் இன்ட்ரடியூஸ் பண்றோம் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு அதை பயங்கரமா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து காக்கி சட்டை படத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சம் பிஜிஎம்ஸுக்கு வந்துட்டு அந்த இடம் இப்படி கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த ஒரு ட்ரெயின் ஃபைட் வரும் தெரியுமா, அதுதான் நோட்டோட சொல்றேன். ட்ரெயின் ஃபைட்ல வந்துட்டு செம்மையா ஒரு பின்னி ஒரு ஸ்லோ மோஷன் காமிச்சு இது காக்கி சட்டை அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இதுலயும் சில சீக்வன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த சில சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் இன்டர்வல்ல பார்த்தேன். செம்ம ஷாட், வேற லெவலா இருந்துச்சு. தோனி 6 அடிச்சா எப்படி பார்த்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு செம்ம ஷாட். அது யார் எதிர்பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்துக்காக அவர் ஓடுறாரு, அந்த விஷயம் ஓடி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது, அதுல இருந்து கட் பண்ணா இவர் வேற மாதிரி வராரு. ஸோ அது வந்து உங்களுக்கு புரியாது. நான் சொல்லும்போது படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் என்ன விஷயத்துக்காக ஒரு ஓடினாரு, எதுக்கு நின்னாரு, எதுக்கு அங்க ஃபைட் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் இன்ட்ரோல்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அச்சோ என்னடா இது அப்படி அவ்வளவுதானா அப்படி மாதிரி இருக்கும். ஆனா டக்குன்னு கட் பண்ணா பிளாஸ்ட். ஸோ இதுல இன்டர்வலுக்கு அப்புறம் வந்துட்டு தான் சூரி வந்துட்டு நான் யாரு, என்ன இவங்க எப்படி பார்த்தாங்க, இட்ஸ் லைக் உன்னிகிருஷ்ணனோட ஃபேமிலி என்னை எப்படி பார்த்தாங்க, சசிகுமார் சாரோட ஃபேமிலி என்னை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற வந்துட்டு அவரு அந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வல் தாண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரு. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நீ சொன்னா பார்த்தா சசிகுமாரும் அண்ட் வந்துட்டு உன்னிகிருஷ்ணன் தான் சூரிய வந்துட்டு வளைச்சு போட்டு ஃபைட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்தை பார். ஸோ அந்த மாதிரி படத்தை பாருங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிங்க. ஸோ இந்த மாதிரி சில சீக்வன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நான் வந்து இன்னும் நிறைய பேச தோணுது. ஆனால் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு லைக் டியூரேஷன் அதிகமாக இருக்கனால ஸோ அதனால் வந்துட்டு நான் இதுலேயே முடிச்சுக்கிறேன். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். படம் தியேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாடுங்க. அண்ட் வந்துட்டு திஸ் இஸ் ஃபார் யூ லைக் கர்டன் waiting for you. So guys, this is Master Askit. So no chance subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. Bye.